28. இது பாருங்களேன், மொத்த பகா காரணிகள் எத்தனை? இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இது. பகா காரணிகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 3 5 இருக்கா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 பவர் 12, 5 பவர் ரெண்டுக்குமே 12 இருக்கு. அடுத்து இங்க 7 பவர் 10. இங்க 10 இருக்குல்ல, நம்ம 10 எப்படி பிரிக்கலாம்? 2 × 5 பிரிக்கலாமா? 2 5 10. ஏன்னா ரெண்டும் பகா எண்ணா பிரிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? பகா காரணி. பகா எண்ணா பிரிச்சா அப்போ இது 2 பவர் 25, 5 பவர் 25ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ மொத்தமாக ஒரே இதை அடுக்கலாம். 2 பவரில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 25 இருக்குது, ஒரு 10 இருக்குது, வேறு எதுவும் இல்லைல்ல. 25 10 எவ்வளோ ஆச்சு? 35. பவரை கூட்டிக்கலாம், கீழே பெருக்கணும். அதாவது ஏ பவர் எம்மு, அதே ஏ பவரில் எண்ணு வந்தால் ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதான் லாஜிக். இப்போ பவரில் இப்போ 25 10 வந்திருக்கா, கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 35. 2 பவரில். 3 பவரில் சொல்லுங்கள். 12 இருக்குது. இங்கே வேறு எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ 12 மட்டும் வச்சுக்கலாமா? 5 பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு 12 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? அப்போ மொத்தம் 37. 7 பவரில் இப்போ இதெல்லாம் பகா காரணி. இதெல்லாம் எத்தனை டைம் இருக்குது? ஒரு 35 டைம் இருக்குது. என்றைக்கு தானே கேட்குறாங்க? 2 35 டைம் இருக்குது, 3 12 டைம் இருக்குது, இது 37 டைம் இருக்குது, ஒரு 10 டைம். கூட்டினா எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 47 + 37 மொத்தம் 94 வருதா? 94. ஆப்ஷன் சி.